தனிப்பட்ட முறையில் அவர் செய்யாதது இல்லை, உதவி செய்யாததே இல்லை. சேலம் சிறையில் திமுக அரசால கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தப்போ உள்ள வராரு மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணன், அவரும் ஒன்றா இருந்தாங்க. முதல்ல நான் தான் போய் பார்க்குறேன். கதறி கதறி அழறார். ஒரு குழந்தை மனசு மாதிரி அவருக்கு எப்பயுமே ஒவ்வொன்று அழறார். அப்போ கூப்பா கிருஷ்ணன் சொல்றாரு, அண்ணா என்ன புகழேந்தி நீயாவது ஆறுதல் சொல்லுப்பா, இப்படி அழுதுட்டு இருக்கான் மாப்பிள்ள அப்படின்றார். நான் அப்புறம் ஏன்னா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, ஒரு கொஞ்ச நாள் வந்துடலாம் விடுங்க அப்படிங்கிறேன். ஆனா போகும்போது செங்கோட்டையன் அழுதார். அவர் ஜெயிலிருந்து வெளியில வரும்போது ஜெயிலில் இருந்த அதிகாரிகள் அங்கிருந்த ஊழியர்கள்லாம் அழுதாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் வர்றதுக்குள்ள அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு வந்துடும், அவங்க கேட்டது நடக்கும், ஒரு கல்யாணத்துக்கு உதவினா செய்வார், 2 வீலர் வேணா வாங்கி தருவார். இந்த அளவுக்கு உதவி செஞ்சார். உள்ளார போகும்போது அவர் எழுதார், வரும்போது அங்கே இருந்தவர்கள் எழுதார்கள். அப்படிப்பட்ட நல்ல பெயரை சம்பாதித்து வைத்தீர்கள். என்னன்னா பெரிய லீடர்ஷிப்பு. இவன் ஒரு லீடரா? நமக்கு உங்க பின்னாடி ஓடி வந்தாலும் ஒரு லீடரா உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அம்மாவையும் தலைவரையும் திரும்பி பாருங்க. இவனெல்லாம் முதல்ல நீங்க தலைவர் ஏத்துக்கிட்டதே அசிங்கம். எந்த இடத்துல நீங்க இருக்கணும்ன்ற யோசனை பண்ணீங்க. இன்னைக்கு ஈரோடு மாவட்ட கழக செயலாளராக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க தானே சீனியரு. ராணி ஆள வந்ததாலே மாலை போட்ட என்ற கதையா இந்த அம்மா போட்டது? பிச்சை இவர் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல. அதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். நாளைய பொழுது நல்லா விடியட்டும், ஒரு முடிவுக்கு வாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப இந்த கட்சி நம்ம கட்சி, இதை விட்டு நீங்க வெளியில போறேன்னு சொல்லி பிரஸ் சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த தப்பு பண்ணாதீங்க. யூ ஆர் கரெக்ட். ஏடிஎம்கே நம்முடையது, பழனிசாமி அப்பாவுடையது இல்லது, நம்ம கட்சி. யார் அப்பன்னு இல்லது. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இந்த தலைமை வேண்டான்னு சொல்லுங்க. நாளைக்கு உங்க தலைமையா இருக்கலாம், கூடி பேசும்போது ஓபிஎஸ் தலைமையா இருக்கலாம், வேற எல்லாரும் சேர்ந்து பேசும்போது முடிவு பண்ணுவோம். நாளைக்கு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, பின்னாடி பார்க்கலாம். எல்லாரும் சேருவோம், பேசுவோம். இந்த கட்சி நல்லா இருக்கணும், கட்சிக்கு கட்டுப்பட்டவன் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ கேட்கறேன்னு சொன்னீங்கன்னா, இதை விட கீழ்த்தரமான மற்ற ரகமான உங்களை 4 நாளா பேசிட்டு இருக்கிற யாருக்குமே முகம் இல்லாம கீழே தான் வச்சுக்கணும் முகத்தை. ஆகவே அந்த தவறை பண்ணிடாதீங்க. எனக்கு செய்தி வந்துருச்சு, நீங்க நாளைக்கு அப்படியே பட்டும் படாம இதை ஐவாஷ் பண்ணிட்டு போறதுக்கு தயாராகிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தி கிடைச்சதால தான் இதை நான் பேசுறேன்.